ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் ஏஜிபி பிரசன்ஸ் தமிழ் ட்ரீம் நைட் அப்படி சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. நீங்களும் எல்லாரும் மறக்காமல் வந்துருங்க. தேங்க்யூ. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த இலங்கை பிரபல்யத்துக்கு பட்டப்பகலில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். சுவிஸ் பாராளுமன்ற வசந்த கூட்டம் திங்கட்கிழமை முதல் தொடக்கம். தூக்கக்கோளாறால் நடந்த கொலை. சுவிட்சர்லாந்தில் அபூர்வ வழக்கு முடிவு. ரஷ்ய திரவ இயற்கை எரிவாயு இறக்குமதிக்கு சுவிட்சர்லாந்து தடை. ஜெனீவாவில் இந்த ஆண்டின் முதல் உயிரிழப்பு சாலை விபத்து. தொடர்பென விரிவான செய்திகள். ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு. இனி இதுக்கு சோஃபா, கதிரை, கட்டில் என எல்லாம் வாங்கணும். கையில வேற காசு இல்ல. கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க. முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மாடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழையுங்கள். மாடர்ன் மொபைல் GmbH. கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இந்த ஆண்டில் பதிவான முதல் உயிரிழப்பு சாலை விபத்து வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றது. காவல்துறை தகவலின்படி 48 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் போக்குவரத்து சோதனையிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற வழி விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் மாலை சுமார் 7:20 அளவில் ரோதிவாசி பகுதியில் இடம்பெற்றது. அப்போது காவல்துறையின் மேற்கொண்டிருந்த வழக்கமான போக்குவரத்து சோதனையில் அவரை நிறுத்த முயன்றனர். ஆனால் அவர் திடீரென வேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்தி வோல்டார்வே பாலம் நோக்கி தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் ரூட் பவுட் மாண்டே சந்திப்பில் ஒரு காரோடு மோதி கடுமையான விபத்து நேர்ந்தது. அவசர சபை குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தாலும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. விபத்தில் தொடர்புடைய காரில் பயணம் செய்த இருவர் இந்த காயங்களுமின்றி உயிர் தப்பினர். அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஜெனீவா அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை ஆரம்பித்தது. அவர் ஏன் காவல்துறை சோதனையிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றார் என்பது இதுவரை தெளிவாகவில்லை. சுவிட்சர்லாந்தில் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் வேக கட்டுப்பாடு மற்றும் காவல்துறை சோதனைகளை மதிப்பது மிகவும் அவசியம் என அதிகாரிகள் வலியுறுத்தினர். குறிப்பாக நகர்ப்புறங்களில் அதிக வேகத்தில் வாகனம் ஓட்டுவது உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது. இந்த துயர சம்பவமானது சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது. ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சமீபத்திய நடவடிக்கைகளை பின்பற்றி சுவிட்சர்லாந்து ஏப்ரல் மாதம் முதல் ரஷ்யாவிலிருந்து திரவ இயற்கை எரிவாயு வாங்குவதையும் இறக்குமதி செய்வதையும் தடை செய்ய தீர்மானித்துள்ளது. இந்த முடிவை பெடரல் கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. யுக்ரைன் போருக்கு பின்னர் ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் பல கட்டங்களாக பொருளாதார மற்றும் ஆற்றல் துறைகளில் தடைகளை விதிக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் சமீபத்திய தடை தொகுப்போடு இணைந்து செயற்படுவதாக சுவிட்சர்லாந்து அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் நாடாக இல்லாவிட்டாலும் பல முக்கிய தடைகள் தொடர்பில் சுவிட்சர்லாந்து இதற்கு முன்பு மொத்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. புதிய விதிகளின் பிரகாரம் ரஷ்யாவிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவை நேரடியாக வாங்குவதும் அதனை சுவிட்சர்லாந்துக்குள் இறக்குமதி செய்வதும் ஏப்ரல் மாதத்திலிருந்து சட்டப்படி தடை செய்யப்படும். இருந்தாலும் ஏற்கனவே நீண்டகால ஒப்பந்தங்களின் கீழ் செய்யப்பட்ட உடன்படிக்கைகளுக்கு இந்த ஆண்டின் இறுதி வரை இடைக்கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவை முழுமையாக நிறுத்தப்பட வேண்டியிருக்கும். மேலும் ஆற்றல் மற்றும் நிதித்துறைகளிலும் கூடுதல் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட உள்ளன. குறிப்பாக ரஷ்ய ரூபல் மதிப்போடு இணைக்கப்பட்ட சில கிரிப்டோ நாணயங்களுடன் தொடர்புடைய பரிவர்த்தனைகள் தடை செய்யப்படுகின்றன. இதன் மூலம் ரஷ்யாவுக்கு மாற்று நிதி வழிகள் கிடைக்காதபடி தடுக்க முயற்சியாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து அரசின் இந்த நடவடிக்கை சர்வதேச பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கும் முயற்சியாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வலேஸ் கண்டோனின் சிரஸ் பிராந்தியத்தில் 2024 நவம்பர் மாதம் முதல் பல குடியிருப்பு வீடுகளில் தொடர்ச்சியான திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றதாக தகவல் வெளியானது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக வலேஸ் கண்டோனில் போலீசார் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து மேற்கொண்ட விசாரணையில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டது. கண்டோன்ஸ் போலீசாய் வலேஸ் தலைமையில் இடம்பெற்ற விசாரணையில் 53 மற்றும் 36 வயதுகளையுடைய 2 ருமேனியர்கள் இந்த தொடர் திருட்டுகளுக்கு பொறுப்பானவர்களின் அடையாளம் காணப்பட்டனர். அவர்கள் வலேஸ் கண்டோனின் மத்திய மற்றும் மேல் வலேஸ் பகுதிகளில் மேலும் டிசினோ கண்டோனிலும் சுமார் 30 திருட்டு மற்றும் திருட்டு முயற்சிகள் மேற்கொண்டதாக இந்த கணக்கில் தெரிய வந்தது. 2025 ஆண்டு ஜூலை மாத தொடக்கத்தில் மேல் வலேஸ் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு வீட்டில் திருட்டு செய்ய முயன்ற போது 53 வயதான நபர் கைதானார். அவர் தற்போது விசாரணை காவலில் உள்ளார். இரண்டாவது சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். அவரை கைது செய்ய அதிகாரிகள் பிடியாணை பிறப்பித்துள்ளனர். சந்தேக நபர்கள் குறிப்பாக குடியிருப்பு வீடுகள் மற்றும் விடுமுறை கால தங்கும் வீடுகளை குறிவைத்து செயற்பட்டுள்ளனர். அவர்கள் திருடிச் சென்ற பொருட்களில் நகைகள், கை கடிகாரங்கள், பணம், ஆடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் அடங்குகின்றன. திருடப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் 1,30,000
சுவிஸ் பிராங்குகளை மீறுவதாகவும் சொத்து சேதம் மாத்திரம் சுமார் 70,000 பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கின் விசாரணை அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டது. தற்போதைய நிலையில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் குற்றமற்றவர்கள் என்ற சட்டப்பூர்வ முன்னெச்சரிக்கை நடைமுறையில் இருக்கின்றனர். இதையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வலேஸ் கண்டோனல் போலீசார் அறிவுறுத்தினர். குறுகிய காலம் வெளியே சென்றாலும் வீட்டு கதவுகள் மற்றும் ஜன்னல்களை பூட்டுவது அவசியம். நீண்ட காலம் வெளியூர் செல்லும் போது அயல்வாசிகளுக்கு தகவல் அளித்து அஞ்சல் பெட்டியை காலி செய்ய ஏற்பாடு செய்வது பாதுகாப்பிற்கு உதவும். மேலும் வீட்டில் இருப்பதைப் போல தோற்றமளிக்க நேர கட்டுப்பாட்டு மின் விளக்குகள் போன்ற வசதிகளை பயன்படுத்தலாம் என்றும் அறிவுறுத்தினர். இலவச பாதுகாப்பு ஆலோசனைகளுக்கென வலேஸ் கண்டோனல் போலீசாரின் இணையதளத்தை அணுகலாம் எனவும் கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வரும் பதற்ற நிலை குறித்து சுவிட்சர்லாந்து அரசு ஆழ்ந்த கவலை வெளியிட்டது. தன்னிச்சையான நடுநிலை கொள்கையை பின்பற்றும் நாடாக இருந்தாலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள வேகமான பதற்ற உயர்வு குறித்து சுவிஸ் அதிகாரிகள் எச்சரிக்கை வெளியிட்டனர். பெடரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் வெளியிட்ட அறிவிப்பில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் அதை தொடர்ந்து ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகள் முழுவதும் பரவி வரும் தாக்குதல்கள் நிலைமையை மிகவும் ஆபத்தானதாக மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மோதல்கள் விரிவடைந்து பிராந்திய அளவில் பரவக்கூடிய அபாயம் உள்ளது. சுவிட்சர்லாந்து பல தசாப்தங்களாக சர்வதேச மோதல்களில் நடுநிலை நிலைப்பாட்டை கடைபிடித்து வருவதோடு பல நாடுகளுக்கு இடையிலான தூதரக தொடர்புகளில் பாலமாக செயற்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளில் தனது கவலையை வெளிப்படுத்துவதிலும் சுவிஸ் அரசு பின்னடைவதில்லை. தற்போதைய சூழ்நிலையை முன்னிட்டு சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் குடிமக்கள் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு பயணம் செய்யாமல் இருப்பது சிறந்தது என வெளிநாட்டு அலுவலர்கள் துறை வலியுறுத்தியது. அங்கு ஏற்கனவே தங்கியிருப்பவர்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கடைபிடித்து தேவையானால் தூதரகங்களோடு தொடர்பில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலைமையை மேலும் மோசமடையாமல் தடுக்க அனைத்து தரப்பும் கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் என சர்வதேச அளவில் அழைப்புகள் எழுந்துள்ளன. சுவிட்சர்லாந்தில் கடந்த 2024 செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற அபூர்வமான கொலை வழக்கில் 87 வயதுடைய ஓய்வு பெற்ற குடும்ப மருத்துவருக்கு எதிரான வழக்கை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கைவிட்டுள்ளனர். தூக்கத்தில் இருந்தபோது தனது துணையை கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்த இந்த வழக்கு நீண்டகால நீதிமன்ற மற்றும் நிபுணர் ஆய்வுகளுக்கு பின்னர் முடிவுக்கு வந்துள்ளது. சுவிஸ் செய்தித்தளமான பூ பக்த வெளியிட்ட தகவலின்படி நீதி மரபியல் நிபுணர்கள் மேற்கொண்ட விரிவான பரிசோதனையில் குறித்த நபர் REM ஸ்லீப் பிஹேவியர் டிசார்டர் எனப்படும் ஒரு தீவிர தூக்க கோளாறால் பாதிக்கப்பட்டது உறுதியானது. இந்த கோளாறு காரணமாக ஆழ்ந்த தூக்க நிலையிலேயே மனிதர்கள் தங்களது கனவுகளை உடல் செயற்பாடுகளாக வெளிப்படுத்தக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் அவர் உணர்வோ கட்டுப்பாடோ இல்லாமல் செயற்பட்டிருக்கலாம் என நிபுணர்கள் முடிவு செய்தனர். இதை அடிப்படையாக வைத்து இது திட்டமிட்ட அல்லது நோக்கமுள்ள கொலை அல்ல என்று அதிகாரிகள் தீர்மானித்தனர். இதனால் குற்றவியல் வழக்கு அதிகாரபூர்வமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. சுவிட்சர்லாந்து சட்டப்படி குற்ற நோக்கம் நிரூபிக்கப்படாத சூழலில் கொலை குற்றச்சாட்டை நிலைநிறுத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் எடுத்து குறித்த நபரின் மருத்துவ உரிமம் ரத்தானது. மேலும் நீதிமன்ற செலவுகளுக்காக அவர் 30,000 சுவிஸ் பிராங்குகள் செலுத்த வேண்டும். இந்த வழக்கு சுவிட்சர்லாந்தில் மிகவும் அபூர்வமான ஒன்றாக கருதப்படுகிறது. தூக்க கோளாறுகள் மற்றும் குற்றவியல் பொறுப்பு தொடர்பான சட்ட மருத்துவ விவாதங்களை இது மீண்டும் முன்னிறுத்தியுள்ளது. நிபுணர்கள் கூறுகையில் REM தூக்க கோளாறு போன்ற பிரச்சனைகள் மிக அரிதாகவே கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் அவற்றை மருத்துவ ரீதியாக சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெறுவது அவசியமாகும். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும். ஆம், SMTS ஜுவல்லரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டிழுப்பு. ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள். நிதிச்சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? உங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் 3 லட்சம் பிராங்குகள் வரை கடனாக பெறலாம். கிரெடிட் பாண்ட்.cn. இலவச ஆலோசனைகளுக்கு 07659 சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இலங்கை பூர்வீகத்தை கொண்ட ராப் பாடகர் ஜிகா அவர்களின் கார் மீது இனவரி வார்த்தைகள் எழுதப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்களுக்கு எதிராக அவர் அதிகாரபூர்வமாக புகார் அளித்தார். குறித்த சம்பவம் கடந்த ஜனவரி மாத நடுப்பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக சுவிட்சர்லாந்தின் நவ் இணையதளம் செய்தி வெளியிட்டது. 40 வயதான சிகா சம்பவ தினத்தன்று வியாழக்கிழமை காலை பாசல் நகரில் ஒரு படப்பிடிப்புக்கென சென்ற வேளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நிறுத்துமிடத்தில் தனது காரை நிறுத்தினார். காலை சுமார் 10 மணி அளவில் காரை அணுகிய போது அதில் வெள்ளை நிறத்தில் அவதூறு மற்றும் வெளிவான எழுத்துகள் எழுதப்பட்டிருந்ததை கவனித்தார். முதலில் இது யாரோ செய்த கிண்டல் என்று நினைத்து அருகில் உள்ள கார்களவு நிலையத்துக்கு சென்றுள்ளார். ஆனால் அந்த எழுத்துகள் சாதாரண பேனாவோ அல்லது அழிக்கக்கூடிய மார்க்கரோ அல்ல, உண்மையான கிராஃபிட்டி நிறம்தான் பயன்படுத்தப்பட்டிருந்தது. காரின் பக்கங்களில் வெள்ளை கோடுகளும் ஆபாச வார்த்தைகளும் எழுதப்பட்டன. காரின் முன்பகுதியில் வெளியேறுகின்ற வார்த்தையோடு அவமதிக்கும் ஓவியமும் வரையப்பட்டது. இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து ஐரோப்பாவில் வாழத் தொடங்கிய சிகாவுக்கு இந்த ரபூஸ் என்ற எழுத்து நேரடியான இனவரி தாக்குதலாகவே தோன்றியுள்ளது. அருகில் நிறுத்தப்பட்ட பிற வாகனங்கள் சேதப்படுத்தப்படாத நிலையில் தனது காரை மாத்திரம் குறிவைத்து இவ்வாறு செய்திருப்பது திட்டமிட்ட தாக்குதலாக
இருக்கலாம் என அவர் சந்தேகிக்கிறார். இந்த சம்பவம் தன்னை அதிர்ச்சியிலும் விரக்தியிலும் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவித்தார். மரியாதை மற்றும் மனிதநேயம் இன்றும் எல்லோருக்கும் இயல்பான ஒன்றாக இல்லாதது மிகவும் வேதனை அளிப்பதாகவும் கூறினார். குறிப்பாக பகல் நேரத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் இத்தகைய வெறுப்பு செய்தி எழுதப்பட்டிருப்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிறம் முழுமையாக அகற்றப்படாததால் பாசலில் இருந்து சூரிச் வரை காரில் இருந்த அவமதிப்பு எழுத்துக்களோடு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது மிகவும் சங்கடமானதும் மன அழுத்தமூட்டுவதுமான அனுபவமாக இருந்ததாக கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக அவர் அடையாளம் தெரியாத நபர்களுக்கு எதிராக போலீசில் புகார் அளித்தார். சுற்றுவட்டார கண்காணிப்பு கேமராக்களின் உதவியோடு குற்றவாளிகளை கண்டறிய முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி பாராளுமன்றத்தின் வசந்த கூட்டத்தொடர் திங்கட்கிழமை முதல் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது. நாட்டின் இரு அவைகளான நேஷனல் கவுன்சில் மற்றும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் மீண்டும் கூடும் நிலையில் பல புதிய மற்றும் நீண்டகால நிலுவையில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படும். இந்த அமர்வில் அரசியல், குடியுரிமை, பொருளாதார மற்றும் சமூக கொள்கைகள் உள்ளிட்ட பல துறைகள் தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளன. குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் நடுநிலை கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி முன்வைத்துள்ள மக்கள் முன்மொழிவு முக்கிய விவாத பொருளாக இருக்கிறது. சர்வதேச அரசியல் சூழ்நிலையில் சுவிட்சர்லாந்தின் நடுநிலை நிலைப்பாட்டை அரசியல் அமைப்பில் தெளிவாக வலுப்படுத்த வேண்டுமா என்பது குறித்து உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்க உள்ளனர். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த ஒருவர் சுவிட்சர்லாந்தில் குடியிருப்பு அனுமதி கோரும்போது அவரிடம் குற்றப்பதிவேடு சான்றிதழை முறையாக கோர வேண்டுமா என்ற கேள்வியும் விவாதத்துக்கு வருகிறது. குடியேற்ற கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அக்கறைகள் இந்த விவகாரத்தில் பிரதிபலிக்கின்றன. திருமணமான தம்பதிகளுக்கு இரட்டை குடும்ப பெயர் பயன்படுத்த அனுமதிக்கும் சட்ட மாற்றமும் பரிசீலிக்கப்படும். குடும்ப சட்டங்களில் சமத்துவம் மற்றும் தனிநபர் அடையாள உரிமைகள் குறித்து இந்த முன்மொழிவு கவனம் பெற்றுள்ளது. விலங்குகள் நலன் தொடர்பில் வாத்து கல்லீரல் உணவான ஃபோய் கிராஸ் இறக்குமதிக்கு முழு தடை விதிக்க வேண்டும் என முன்மொழிவும் அதற்கான அரசின் எதிர்மறை பரிந்துரையும் உறுப்பினர்களால் ஆராயப்பட உள்ளது. விலங்குகள் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த விவகாரத்தில் நீண்ட காலமாக அழுத்தம் கொடுக்கின்றன. மேலும் ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் வேலைவாய்ப்பில் இணைக்க ஊக்குவிக்கும் திட்டங்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்படும் கடந்து செல்வோர் வரி உள்ளிட்ட பொருளாதார அம்சங்களும் அட்டவணையில் இருக்கின்றன. தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் வருவாய் ஆதாரங்களை விரிவுபடுத்துவது போன்ற காரணங்கள் இந்த விவாதங்களுக்கு பின்னணியாக உள்ளன. அடுத்த சில வாரங்களில் எடுக்கப்படும் முடிவுகள் நாட்டின் சட்ட மற்றும் சமூக திசையை தீர்மானிக்கும் வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றன. சுவிட்சர்லாந்து தேசிய வங்கி 2025 ஜூன் மாதத்தில் நிர்ணயித்த பூஜ்ஜிய வட்டி விகிதம் அடுத்த சில ஆண்டுகளிலும் மாற்றமின்றி நீடிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். உலகளாவிய பொருளாதார மந்த நிலை மற்றும் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற காரணிகள் இந்த நிலைப்பாட்டை தொடரச் செய்யும் என மதிப்பிடப்படுகிறது. சுவிஸ் நேஷனல் பேங்க் 2025 ஜூனில் முக்கிய வட்டி விகிதத்தை பூஜ்ஜியமாக நிர்ணயித்தது. அதன்பின் இதுவரை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. பொருளாதார ஆய்வு நிறுவனம் BAK எக்கனாமிக்ஸ் வெளியிட்ட மதிப்பீட்டின்படி மத்திய வங்கிக்கு அடுத்த சில ஆண்டுகளில் வட்டி விகிதத்தை உயர்த்துவதற்கோ குறைப்பதற்கோ அதிக இடைவெளி இருக்காது. BAK நிறுவனத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் க்ளோட் மவுலர் கூறுகையில் SNB-யின் முக்கிய வட்டி விகிதம் தற்போது பூஜ்ஜியத்தில் தொடர்கிறது. எங்களின் கணிப்புகள் 2027 இறுதி வரை செல்லும் நிலையில் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகள் வரை இந்த விகிதத்தில் மாற்றம் இருக்காது என எதிர்பார்க்கிறோம் என்றார். வட்டி விகிதம் பூஜ்ஜியத்தில் நீடிப்பது சுவிஸ் நுகர்வோருக்கு பல்வேறு வழிகளில் பயனளிக்கும் என நிபுணர்கள் கணிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக வீட்டுக் கடன், வணிகக் கடன் மற்றும் தனிநபர் கடன்களுக்கு குறைந்த வட்டி சுமை தொடரும். இதனால் வீட்டு சந்தை மற்றும் சிறு நடுத்தர தொழில்கள் நிலைத்தன்மை அனுபவிக்கக்கூடும். அதே சமயம் சேமிப்பு கணக்குகளில் அதிக வட்டி வருவாய் எதிர்பார்க்கும் சேமிப்பாளர்களுக்கு இது சாதகமல்ல. வட்டி வருவாய் குறைவாகவே தொடரும் என்பதால் முதலீட்டாளர்கள் மாற்று முதலீட்டு வாய்ப்புகளை நாட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். உலகளாவிய மத்திய வங்கிகள் பலர் வட்டி விகிதங்களை மாற்றிக் கொண்டிருக்கும் நிலையில் சுவிட்சர்லாந்தின் நிலையான வட்டி கொள்கை அதன் பொருளாதாரத்தின் தனித்துவத்தையும் குறைந்த பணவீக்க சூழ்நிலையும் பிரதிபலிக்கிறது. 2025 ஆண்டுக்கான ஐரோப்பிய ரயில் நேர்த்தி தரவரிசையில் சுவிட்சர்லாந்து மீண்டும் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்தது. 97.8% நேர்த்தி விகிதத்தோடு சுவிஸ் ரயில்வே சேவை ஐரோப்பாவில் மிகவும் நேர்த்தியான ரயில் போக்குவரத்து அமைப்பாக திகழ்கிறது. உலகளாவிய அளவில் பொது போக்குவரத்து தரம் குறித்து பேசப்படும் போது சுவிட்சர்லாந்து தொடர்ந்து முன்னணியில் இருப்பது இந்த புதிய ஆய்வு உறுதிப்படுத்துகிறது. நாட்டிற்குள் உள்ள பல முக்கிய ரயில் நிலையங்களும் உயர்ந்த நேர்த்தி மதிப்பெண்களை பெற்றுள்ளன. டெலமன் 99.8% நேர்த்தியோடு குறைபாடற்ற சாதனை பதிவு செய்துள்ளது. ஜெனிவா ஏர்போர்ட் ரயில் இணைப்பு 97.6%, சூரிச் ஏர்போர்ட் 94.8% நேரத்தில் புறப்பட்டு வந்துள்ளதாக அறிக்கை கூறுகிறது. அதேபோல் லீஸ்டல், விண்டத்தூர், சூரிச் ஹவுட்பான்ஹோஃப் மற்றும் சென்ட் காலன் போன்ற நிலையங்களும் 94% தாண்டிய நேர்த்தி விகிதத்தை கொண்டுள்ளன. எனினும் ஜெர்மனி எல்லைக்கு அருகில் உள்ள சில பகுதிகளில் செயல்திறன் சற்று குறைவாக இருப்பதாக ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக டோச்சே பஹன் ரயில்களின் தாமதம் எல்லைப் பகுதிகளில் சுவிஸ் சேவைகளின் நேர்த்திக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சுவிட்சர்லாந்து ரயில் நேர்த்தி 2025 ஐரோப்பிய ரயில் தரவரிசை, சுவிஸ் பொது போக்குவரத்து சாதனை, சூரிச் மெயின் ஸ்டேஷன் நேர்த்தி, ஜெர்மன் ரயில் தாமதம் போன்ற முக்கிய சொற்கள் இந்த செய்தியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. தொடர்ந்து நிலைத்தர தரத்தையும் துல்லியத்தையும் பேணும் சுவிஸ் ரயில்வே ஐரோப்பிய போக்குவரத்து துறையில் ஒரு முன்னோடி மாதிரியாகவும் திகழ்கிறது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swisstamil24.com அணுகுங்கள். வணக்கம்.